வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். நாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக்கை பார்க்க போறோம். அவுட் ஹேண்டில் கேப் டவுன். ஸோ அந்த கேப் டவுனை பற்றி தெரியாமல் நிறைய பேர் படத்தை துறைக்கிறாங்க. இதை எப்படி ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஏற்கனவே சம்பந்தமாக 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அவுட் ஹேண்டில் ஃபிளாட் ஓப்பனிங், அவுட் ஹேண்டில் கேப் அப். ஸோ இது 3வது வீடியோ, அவுட் ஹேண்டில் கேப் டவுன். ஸோ அந்த 2 வீடியோ மறக்காம பாருங்க. பார்க்கலன்னா அதோட அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக கேப் டவுன் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபியர் வந்துடும். ஏன்னா ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ மைனஸில் வந்துடும். நீங்கள் நேற்றுக்கு இருந்த பொசிஷனோட நீங்கள் மைனஸ் வரும். அப்போ என்ன ஆகும், ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் தப்பான ட்ரேட் எடுக்கும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் கேப் டவுன் வந்துன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யூ கேன் கோ ஃபார் ஷார்ட் ஆர் யூ கேன் கோ ஃபார் பை ஆன் டிப்ஸ். உங்களுக்கு பையிங் லெவலில் இருக்குது, ஒரு ஃபேர் ப்ரைஸ் இருக்குன்னா நீங்கள் திருப்பி பை பண்ணி ஆவரேஜ் பண்ணலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அதே சமயத்தில் ஃபியரிங் கொடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எமோஷனல் ஆகாமல் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். இந்த நேரத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்பே பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு அறிகுறியாக பண்ணணும் அவசியம் இல்லை. டிசிப்ளினாக பொறுமையாக ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, கேப் டவுன் என்ன, அது எப்படி பார்க்கணும், எப்படி அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ எப்படி தப்பாக ட்ரேட் எடுக்காமல் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேப் டவுன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ட்ரேடர்ஸ்க்கு. பட் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டு போயிடலாம், வாட் இஸ் கேப் டவுன். மார்க்கெட் நேற்றுக்கு எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை தாண்டி மேலே க்ளோஸ் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் அப் சொல்லலாம். மார்க்கெட் க்ளோஸ் ஆனதை விட கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா கேப் டவுன் சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே இடத்துலயே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது எப்படின்னா, நேற்றுக்கு க்ளோஸ் ஆனதை விட மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு நிஃப்டி 25,000 க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் ஒரு 25,750 ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 250 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்றோம், கேப் டவுன் ஓப்பனிங் சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சிருக்கு, நாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிடுறோம். ஆனால் மார்க்கெட் தூங்காது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா மார்க்கெட் அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது அந்த நிமிஷத்தில் மார்க்கெட்டோட ப்ரைஸோட பிஹேவியர், எக்கானமியோட பிஹேவியரை பற்றி தான் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி வச்சு நேற்றுக்கு 3:30 மணிக்கு விட்டு இடத்துலேருந்து தொடங்கக்கூடாது. அதான எதார்த்தம். இன்னைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னவோ அதை ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் என்ன பொசிஷன். ஸோ அதனால நம்ம மார்க்கெட் 3:30 மணிக்கு முடிஞ்சாலும் அந்த க்ளோசிங் பேஸில் அடுத்து நான் ஓப்பன் ஆகாது. 3:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நான் மார்னிங் நான் பாருங்க முன்னாடி ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுது, கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் இம்பேக்ட் ஆகும். இதில் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஈரானுக்கும் ஈஸுக்கும் வார் நடக்கும், இல்லை ஒரு பேண்டமிக், அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும், அது பேட் நியூஸ். பேட் நியூஸ்னால் என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ் தான் பணத்தை வெளில எடுத்துன்னு ஓடிடணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு பயம். ஸோ அப்போ என்ன ஆகும், டிமாண்ட் இருக்காது, சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமானா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ரைஸ் கம்மியாகும், கேப் டவுன் ஆகும். இதே தான் சப்போஸ் இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ஒரு டேக்ஸ் பேர்டன் அதிகமாக இருக்காங்க, கார்பரேட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி நீங்கள் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஐயோ நேற்று வரையும் லாபம் இருக்குது எடுத்துருவோம், மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் இன்னும் வீக் ஆகிடும், நம்ம இப்போ ஓரளவு ப்ராஃபிட் இருக்கும், வெளில வந்துடுவோம்னு சொல்லிட்டு மார்னிங் ஓப்பன் ஆனோடனே டக்குன்னு பல்காக விற்க வரீங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சப்ளை மோர், டிமாண்ட் இஸ் லெஸ், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஃபால் ஆகும். இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் அவங்க எப்போதுமே ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் அவங்க வந்தப்புறம் விற்பாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் தான் வாங்குவாங்க. இப்போ நேற்று ஈவினிங் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் மார்க்கெட் வந்துடுது அப்படின்னு ரீச் ஆகிடுது அப்படின்னா அவங்க மார்னிங் கண்டிப்பாக ஓப்பன் எடுத்தோடனே விற்றுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு சப்ளை அதிகமாக கொடுத்து டிமாண்ட் கம்மியாக இருக்கிற பாயிண்ட். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும், ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆகும். ஸோ இதனால தான் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்குண்டான காரணங்கள். ஸோ கேப் டவுன் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இது வரையும் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியிருக்கும். அதுக்கோசம் தான் டீட்டெயிலாக சொல்கிறோம். நம்ம எல்லாம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது ஒரு அடி ரீகால் பண்ணிடலாம். எல்லாரும் கேப் டவுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பேனிக் தெரிஞ்சிடும், டேரெக்டாக இமீடியட்டாக, அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, புட் ஆப்ஷனாக வாங்கிடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, மார்க்கெட் என்ன சொல்ல வருது யோசிக்க மாட்டாங்க, புட் ஆப்ஷன் வாங்கிடுவாங்க. சில பேர் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க பிகினர்ஸ். ஏன்னா ஸ்டாப் லாஸ் சேஃப்டி, ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட் ரூல் சொன்னதுனால அது என்ன ஓப்பனிங் வராட்டிங்களே ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், வெளில வந்துடுவாங்க. ஆனால் திருப்பி மார்க்கெட் மேலே போகும், திருப்பி போடுவாங்க,
திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். சில பேர் ரொம்ப விவரமா நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன், மைண்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸே போடாம இருப்பான். ஆனா அது கீழே போயிட்டே இருக்கும், அவனுக்கு எகிரிச்சா போயிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட மொத்த பிரீமியமும் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் வெளில வருவான், ஆனா மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாரும் பண்றது. கேப் டவுன்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நினைக்கிறோம். நோ, கேப் டவுன் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். அது வந்து உங்களுக்கு செல்லிங் சைட் சிக்னல் கொடுக்கல. ஸோ அதனால அந்த மாதிரி எல்லாரும் பண்ற மிஸ்டேக் நாமளும் பண்ணாம, கேப் டவுன்னா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்குண்டான வேஸ் அண்ட் மீன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேப் டவுன்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி கேப் டவுன் அப்படின்னு பார்க்கணும். ஏன் கேப் டவுன்ல நிறைய வகை இருக்கான்னு கேட்டா, எஸ், நீங்க பார்த்துருப்பீங்க கேப் டவுன்ல இருக்கும், மார்க்கெட் பேரிஷ் நினைச்சிருப்பீங்க, ஒரு புட் ஆப்ஷன் போட்டிருப்பீங்க, ஆனா மார்க்கெட் கீழே வந்து இடத்துல திருப்பி அப்படியே மேலே வந்துடும். ஏன்னா அதே புட் ஆப்ஷன் போட்டு கடைசியில் லாஸ் ஆச்சுன்னு நினைப்பீங்க. சரி, நாளைக்கு கேப் டவுன் ஆகும்போது புட் ஆப்ஷன் போடக்கூடாது, கால் ஆப்ஷன் போட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிடும்னு நினைச்சு திருப்பி அடுத்து நான் கேப் டவுன் ஆகும்போது அதே மாதிரி ஐடியா பண்ணி பிளான் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கால் ஆப்ஷனை போடுங்க, மார்க்கெட் மேலே வரும், ஆனா மார்க்கெட் இன்னும் கீழே போயிடும். ஏன்னா அது இப்படி போனா நம்ம கால் போடாது புட்டா ஆனால் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு சரி கொஞ்சம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு கால் ஆப்ஷன் போடுவீங்க, ஆனால் மார்க்கெட் கீழே வந்துடும். இன்னும் நாளைக்கு கீழே போடுவீங்க, ஆனால் மார்க்கெட் மேலே போகும். சைட் வேஸில் போய் ரெண்டு பக்கமும் லாஸ் ஆகும். இது நடக்கிறது உண்மையில. ஸோ அதனால தான் சொல்றது, கேப் டவுன்னா என்ன மாதிரி கேப் டவுன் ஆகும், இது கண்டினியூஷன் கேப் டவுனா, இல்லை ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகி அந்த கேப்பை ஃபில் பண்ணுமா, இல்லை சைட் வேஸில் போகுமான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். இது எப்படி நமக்கு தெரியும்? இதுக்கு ஒரே ஆன்சர் கீ, அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் ஸ்கேன். அதை டீகோட் பண்ணாதான் நமக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கேப் டவுன் தெரியும், அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஓப்பனிங் கேண்டில் என்னமா இருக்கணும்? கேப் டவுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து 90% வந்து மார்க்கெட் கீழே வந்துடுது, எல்லாரும் ஃபோக்கஸ் வந்து புட் ஆப்ஷன் தான் போவாங்க, செல் சைடு தான் போவாங்க. ஸோ செல் சைடு போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், செல் இது பேரிஷ் கேண்டில். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அப்போ தான் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகுது, ஓகே கீழே தான் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ்னா என்ன, ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில். ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் என்ன, பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும், விக்கு கம்மியாக இருக்கும், அதுதான் செல்லிங் கேண்டில். சம்டைம்ஸ் வந்து அதே வந்து செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர், அதை நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ விக்கு பெருசாக இருக்கும், செல்லிங் ப்ரெஷரோட இருக்கும், பாடி கம்மியாக இருக்கும், இது வந்து செல்லிங் கேண்டில். இன்ஃபேக்ட் ஸ்ட்ராங் பாடி செல்லிங் கேண்டில் விட செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் மோர் பவர். சம்டைம்ஸ் ஹேங்கிங் மேன் கேண்டில் 6 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நம்ம என்ன இமேஜ் இதை பார்த்துருவோம். அதுலேயே வந்து இதால் வந்து செல்லிங் கேண்டில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டோஜி. டோஜினா இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போகாம நடுவாக நிற்கிறது, பையரா செல்லா தெரியாம நிற்கிறது, அது ஃபர்ஸ்ட் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் தான், ஆனால் விக்கு வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு, மேலே இருக்கு கீழே இருக்கு. ஸோ அந்த இடத்துல பையர் செல்லர் ஸ்டப் ஃபைட் பண்றாங்க. ஸோ இந்த 5 கேண்டில் தான், நம்ம 5 கேண்டில் என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து ஓப்பனிங் கேப் டவுன் அப்ரோச்சில் முதல்ல அனலைஸ் பண்ணணும். இந்த 5 கேண்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அந்த கேண்டிலோட இமேஜ் என்னன்றதை பிகினர்ஸ்க்கோசரம் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இது ஏரிய பேரிஷ் கேண்டில் இமேஜஸ் தான் போட்டுக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பிகினர்ஸ்க்கோசரம் போட்டுக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில். ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் இருக்கும். அடுத்தது வந்து செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர், இதை வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ஹேங்கிங் மேன், செல்லிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கி இந்த மார்க்கெட்டை பையர்ஸ் கஷ்டப்பட்டு மேலே ஏற்றிருக்காங்க அப்படின்றது ஹைலைட் பண்ணுறது. இது வந்து டோஜி கேண்டில். ஃபோர்த் ஒன் இஸ் டோஜி கேண்டில். டோஜி கேண்டில்னா பையர்ஸும் செல்லர்ஸும் டஃப்பாக ஃபைட் பண்ணுறாங்க, ரெண்டு பக்கமும் டீஷ் எடுக்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் செல்லிங் கேண்டில் தான், ஆனால் விக் ஆன் லாங் விக் ஆன் போத் சைட்ஸ், அப்படின்னா இங்கேயும் வந்து பையர்ஸ் செல்லர்ஸ்க்கும் சண்டை நடந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பேரிஷ் கேண்டிலோட இமேஜஸ். இதில் எந்த மாதிரி கேண்டில் வந்தால் நமக்கு ஸ்ட்ராங்கு என்ன, எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேரிஷ் கேண்டில் என்ன கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதோட முக்கியம் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு, கேப் டவுன் ஆயிருக்கு, ஓகே எந்த இடத்துல லொக்கேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு கேண்டில் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா லோ ஐ ஓப்பன் க்ளோஸ் 4 இருக்கு, 4 பாயிண்ட் இருக்கு, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நேத்திக்கு க்ளோஸ் ஆனதுக்கு கீழே, நேத்திக்கு லோவுக்கு மேலே, இன் பிட்வீன் த லோ அண்ட் க்ளோஸ் நடுவில் ஓப்பன் ஆயிருந்தா ஓகே கேப் டவுன் தான், அக்செப்ட். ஆனால் நேத்தி லோவோட கீழே ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பேரிஷாக இருக்கு. ஸோ அதில் வீரியம், பேரிஷோட வீரியம், கேப்போட வீரியம் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும் நமக்கு.
இதான் நம்ம எடுக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓப்பன் ஆகிற கேண்டில் எப்படி ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகுதா ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகுதான்றது முக்கியமோ அதே அளவு முக்கியம் அது எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, வெதர் இட் இஸ் ஓப்பன் அட் சப்போர்ட் ஆர் இட் இஸ் ஓப்பன் அட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் பிட்வீன் த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா சப்போர்ட்னா அந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்கு, ரெசிஸ்டன்ஸ்னா செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ நடுவில் நான் 2 பேருமே ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்த காயினை நம்ம மூவ் பண்ணணும். அதனால கேண்டில் என்ன மாதிரி கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம பார்க்க வேண்டியது பிலோ லோ பிலோ க்ளோஸ்க்கு ஓப்பன் ஆயிருக்கு, அடுத்தது வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா, இன்பிட்வீன் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றது 2வது ஸ்டெப். இப்போ நம்ம ஆன்சர் ஷீட்டுக்கு வந்துட்டோம். ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்த்துட்டோம், சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன மாதிரி பேரிஷ் கேண்டில்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ஹேங்கிங் மேன், டோஜி, இன்டெசிஸ்டிக் கேண்டில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் எதை மாதிரி வந்து கேண்டில் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அனலைஸ் பண்ணுறது தான் இப்போ அடுத்த ஸ்டெப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி டிஃப்ரெண்ட் கேண்டில்ஸ் வரும், ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எப்படி எவாலுவேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செல்லிங் கேண்டில், ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெட் கலர் கேண்டில், டிக்கு கம்மியாக இருக்கும் போத் சைட்ஸ், ஸோ பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த கேண்டில் வந்து எங்கே வருது, ரெசிஸ்டன்ஸில் வருது. நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸில் வந்துன்னா நம்ம தைரியமா அடுத்த 920 கேண்டிலே ஷார்ட் போயிடலாம், வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால ஸ்ட்ராங் பாடி வந்துட்டுனா நம்ம தைரியமா வந்து ஷார்ட் என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் above ரெசிஸ்டன்ஸ் வந்து டார்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபோர்த் கமிங் சப்போர்ட்ல வச்சுட்டு போயிடலாம். சப்போஸ் இந்த ஸ்ட்ராங் பாடி வராம பாடி கம்மியாகி வீக் அதிகமா செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் அப்படி வந்தா என்னன்னா, இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஸ்ட்ராங் பாடி செல்லிங் கேண்டிலோட செல்லிங் ப்ரெஷர் வந்து அது மோர் பவர்ஃபுல். என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா எங்க என்ட்ரி போறது. இந்த மாதிரி மேட்டர்ல 2 விதமா என்ட்ரி போடலாம். ஒன்று வந்து அக்ரஸிவ் என்ட்ரி, செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லிங் கேண்டில் வந்தோடனே அடுத்த 920 அப்படியே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த கேண்டில் ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி போறது அக்ரஸிவ் மெத்தட். அப்படி ஒரு என்ட்ரி போடலாம். அப்படி இல்லாம ரீடெஸ்ட், அது திருப்பி அந்த விக்கை தொட்டில் வரும் பாருங்க, அந்த ரீடெஸ்டும் போது அந்த இடத்துல லிமிட் ஆர்டர் பேஸ் பண்றது, அது ஒரு மெத்தட். அது கன்சிடரிங் மெத்தட். அந்த மெத்தட்ல போடும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும், அக்ரஸிவ் மெத்தட்ல போகும்போது ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். ஸோ பெட்டர் வந்து ஆஸ் எ பிகினர் நம்ம ரீடெஸ்டும் போது அந்த லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம், ஷார்ட் என்ட்ரி போடுவோம். இது வந்து செகண்ட் கண்டிஷன். 3வது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, செல்லிங் கேண்டில் பார்த்துட்டோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல பையர் வந்தா என்ன பண்றது, பையர் வந்து அப்ப கால் சைடு போயிடலாமா, இல்லை. ஏன்னா வந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல யார் ஸ்ட்ராங்கு, செல்லர் ஸ்ட்ராங்கு. ஆனா வந்திருக்கிறது பையர். ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெயிட் பண்ணுவோம். அடுத்த கேண்டில் என்ன அது பார்ப்போம். அடுத்த கேண்டில் செல்லிங் கேண்டில் வந்துன்னா தைரியமா நீங்க ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி போட்டுடலாம். ரீடெஸ்ட் என்ட்ரினா என்ன, செல்லிங் கேண்டில் 2வது கேண்டில் 3வது கேண்டில் அந்த ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி மேலேருந்து கீழே வரும். ஸோ அந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டுடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து above ரெசிஸ்டன்ஸ், டார்கெட் ஃபோர்த் கமிங் சப்போர்ட். இதே தான் செல்லிங் பையிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர் வந்தாலும் அதே மாதிரி ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி போட்டு அதே ஸ்டாப் லாஸ் டார்கெட். ஸோ செல்லிங் ரெசிஸ்டன்ஸ்ல பையர் வந்தா பய வேண்டிய அவசியம் இல்லை, கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு செல்லிங் கேண்டில் வந்ததுன்னா தைரியமா ஷார்ட் என்ட்ரி எடுத்துருவோம். நம்ம இதுவரை 4 சிச்சுவேஷன் பார்த்துருக்கோம். 4 சிச்சுவேஷனே செல்லிங் கேண்டிலாக இருந்தாலும் சரி பையிங் கேண்டிலாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆனா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போது அதுக்கு ஆப்போசிட். செல்லிங் கேண்டில் சப்போர்ட்ல ஃபார்ம் ஆனா என்ன ஆகும், இது செல்லிங் கேண்டிலாக இருந்தாலும் சரி இல்லை செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் சப்போர்ட்ல வந்து அவங்க வீக்க, சப்போர்ட்ல யார் ஸ்ட்ராங்கு, பையர் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ செல்லிங் கேண்டில் சப்போர்ட்ல வந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உடனே புட் சைடு போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேண்டில் என்ன அது பார்ப்போம். அடுத்த கேண்டில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பையிங் கேண்டில் வந்ததுன்னா நீங்க பிரைஸ் வச்சு நான் ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி கிடைக்கும் போது லாங் சைடு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் சப்போர்ட்ல செல்லிங் கேண்டில் வந்து பையிங் கேண்டில் வராம பிரைஸ் அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்போர்ட்டை உடச்சி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி எடுங்க, ஷார்ட் என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸை சப்போர்ட்டுக்கு மேலே வைங்க, டார்கெட்டை நெக்ஸ்ட் சப்போர்ட் கீழ் லெவலில் சப்போர்ட்ல வைங்க. சப்போஸ் சப்போர்ட்லையும் ஃபார்ம் ஆகிற கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகல, இன்பிட்வீன் நடுவில் நிறைய டைம் நடுவில் போய் கேண்டில் ஓப்பன் ஆகும், கேப் டவுன் ஆனாலும் நடுவில் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் வந்து ஒன்று சப்போர்ட் நோக்கி வரும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்தால் அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா
எய்தர் ஷூட்டிங் ஸ்டார் அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அந்த இடத்துல ஒரு புட் என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து நம்ம கால் சைடு போகலாம். அதே மாதிரி நடுவில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இருக்குதுன்னு வந்து கீழே ப்ரைஸ் வந்து சப்போர்ட் வந்து இருந்துச்சுன்னா அங்கே வந்து நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுன்னா லாங் சைடு போகலாம். இல்லை அந்த சப்போர்ட்டிங் உடச்சி கீழே வந்ததுன்னா திருப்பி ரீட்ரேஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஷார்ட் என்ட்ரி போடலாம். ஸோ இப்படி தான் ஓப்பனிங் கேண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த பிஹேவியரை அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். இத்தனை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தது தான் நம்ம இந்த ஒரு புரிதலுக்கோசரம் இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போட்டிருக்கோம், இது சப்போர்ட் ஜோன் போட்டிருக்கோம். ஸோ இந்த செல்லிங் கேண்டில் இதான் ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில், இது ஷூட்டிங் ஸ்டார் செல்லிங் கேண்டில் செல்லிங் ப்ரெஷர், இது உங்களுக்கு வந்து ஹேங்கிங் மேன், இது டோஜி, இது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வித் போத் சைட்ஸ். ஸோ இப்போ இது நாம் வந்து இது ரெண்டு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் கேண்டில் ப்ரெஷர். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா இந்த இடத்துல வந்தா என்ன ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த செல்லிங் கேண்டில் சப்போர்ட்ல வந்தா என்ன பாயிண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் சப்போர்ட்ல வந்தா என்ன பண்ணு பார்த்தோம். இதே செல்லிங் கேண்டில் உள்ள பையிங் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா என்னன்றதை பார்த்தோம். அதே மாதிரி பையிங் செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் பையிங்ல வந்தா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இந்த புரிதல் கோர்ஸா இதை போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்த ப்ராசஸோட லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 7 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம், 7 தரமான சுச்சுவேஷன்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஓப்பனிங் கேண்டில் இதில் ஏதாவது மேட்ச் ஆனால் தான் நம்ம எடுக்கணும். செல்லிங் கேண்டிலாக இருக்கலாம், பையிங் கேண்டிலாக இருக்கலாம், செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷராக இருக்கலாம், பையிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷராக இருக்கலாம், சப்போர்ட்டில் இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இதை தவிர வேற ஏதாவது கேண்டில் வந்ததுன்னா நம்ம ட்ரேடை இக்னோர் பண்ணிடணும். இந்த கண்டிஷன்ஸ்க்கு மேட்ச் கிடைச்சி அது ஷார்ட் ட்ரேட், இந்த டேபிள் படி ஷார்ட் ட்ரேட்னா ஷார்ட் ட்ரேடு, லாங் ட்ரேட்னா லாங் ட்ரேடு. இது மேட்ச் ஆலை அப்படின்னா ஃபேர் இல்லைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது கூட கரெக்டான டிசிஷன் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது நேரம் கேப் டவுன் அப்ரோச் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டோம். கேப் டவுன்னா என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ கேப் டவுன்னா என்ன மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகுதா, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகுதா, சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுதா, ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகுதா, இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓப்பன் ஆகுதா, அந்த ஓப்பனிங் கேண்டில் என்ன மாதிரி கேண்டில் இருக்கு, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன இருக்குது, அது எங்கே லொக்கேஷன், இதை வச்சா நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அந்த டிசிஷன்ல ட்ரேட் கிடைச்சதுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ட்ரேடிங் ஹேபிட்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுது, ஒரு டிசிப்ளின் வந்துடுது. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, நம்ம மைண்டுக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது. அதுதான் நம்ம ஸ்லோகனாக வச்சுக்கணும். இப்போ சொன்ன கான்செப்ட் அப்படியே நீங்கள் சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்க. நானும் வந்து ஏற்கனவே நம்ம கேப் டவுன் கேப் அப் பார்த்துட்டோம், இப்போ கேப் டவுன் பார்த்துட்டோம், ஃபிளாட் ஓப்பனிங் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே வீடியோஸில் இருக்குது, போய் பாருங்கள். நான் முடிஞ்சா அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். ஸோ இதை 3 வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதனோட அடுத்த வீடியோவில் இந்த 3த்தையும் கேப் அப், கேப் டவுன், ஃபிளாட் ஓப்பனிங்கை சார்ட்டில் எப்படி அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு இத்தனை நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.